வணக்கம். திரையரங்கம் பைடா. இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் புனித் சர்மா. இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் சுதான்ஷு ராய். இந்த படத்தின் கதாசிரியரான சுதான்ஷு ராயும் இந்த படத்தினுடைய இயக்குனரான புனித் சர்மாவும் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதையை எழுதிய இந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுதான்ஷு ராய் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, படத்தை தயாரிச்சிருக்காரு, படத்தின் கதையை எழுதியிருக்கிறார் சுதான்ஷு ராய். இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி திரையரங்கில் போய் உட்காந்து அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி ஆங்கில நாளிதழில் படித்தேன். சயின்ஸ் ரிலேட்டட் மூவி அப்படின்றதுனால ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி திரைப்படமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம்னு நினச்சி நான் திரையரங்கிற்கு இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றேன். போன பிறகு தான் இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குறைந்த பட்ஜெட்டில் செலவே இல்லாமல் உப்புமா கம்பெனி அப்படின்லாம் பொதுவாக பட உலகில் சொல்கிறாங்களே, அந்த பேட்டர்னில் உப்புமா கம்பெனி என்று அழைக்கப்படும் உப்புமா நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு உப்புமா திரைப்படம் இது. ஒரு இந்தி திரைப்படம் இப்படியெல்லாம் கூட இருக்குமா? இந்த அளவிற்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு எந்த தகுதிகளுமே இல்லாமல் ஒரு திரைப்படம் எடுக்கப்படுமா, எடுப்பார்களா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு படம் பார்க்கும்போது உண்டானது. படம் முழுக்க என்னால் உட்காந்து பார்க்கவே முடியலை. அந்த அளவிற்கு இந்த படத்தில் கதைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, திரைக்கதைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தொழில்நுட்ப அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவோ எடிட்டிங்கோ ஆர்ட் டைரக்ஷனோ எதுவுமே பாராட்டக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தினுடைய உரையாடல் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்படின்னா கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த படத்தினுடைய இயக்கம் அப்படின்னா 0.01% கூட பாராட்டுற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை எதுக்காக தயாரித்தாங்க அப்படின்றதும் நமக்கு ஒன்றுமே புரியலை. தயாரிப்பாளரே கதை எழுதியிருக்காரு, அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, அவரே தயாரிப்பாளர்களோட இயக்குனர் கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் எந்த அளவில் இருக்கும் அப்படின்றத நம்மளே யோசிக்கிற வேண்டியது தான். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய, இந்த படத்தினுடைய கதையை எழுதிய, இந்த படத்தை தயாரித்த சுதான்ஷு ராய் அவருக்கு நடிப்பதற்கான எந்த ப்ளஸ் பாயிண்ட்டுகளும் இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய முக எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து, அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய உடல் மொழியிலிருந்து, அவருடைய நடிப்பு திறமை அப்படின்ற வகையில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பாராட்டுற அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் இருக்கிறதாக நான் உணரவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இந்த படத்தினுடைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. சில காட்சிகள் டெல்லியில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தினுடைய உரையாடல்கள் பல காட்சிகளில் போஜ்பூரி மொழியில் இருக்கின்றன. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஆர்வ கோளாறில் கையில் காசு இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு கதை எழுதுவாங்க, அதுக்கு ஏதாவது உரையாடல் எழுதுவாங்க, அதை திரைப்படமாக எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதில் மற்றவங்கள்லாம் எதுக்கு, நாமே நடிச்சிட்டா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி நடிப்பில் இறங்குவாங்க. அந்த நடிப்புன்றதையும் சரி, தயாரிப்புன்றதும் சரி, இயக்கம்ன்றதையும் சரி ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு பணம் இருக்குது அப்படின்னாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வ கோளாறில் உள்ளே இறங்குறது அப்படின்றல, அதுக்கு சரியான உதாரணம் இந்த பைடா திரைப்படம். ஆர்வ கோளாறு, எந்த விதமான தகுதிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படிப்பட்ட விபரீதமான செயல்களில் இறங்கி படம் பார்ப்போரை எதற்கு வீணாக தண்டிக்க வேண்டும்? நேரம் என்பது மிகவும் முக்கியம். நேரம் என்பது பொன்னுக்கு நிகரானது, மதிப்புள்ளது, மரியாதைக்குரியது. மரியாதைக்குரிய நேரத்தை இப்படி வீணான கதைகளை வெட்டித்தனமாக படம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கி திரைக்கும் கொண்டு வந்து மக்களை தண்டிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட கொடூரமான பயங்கர தண்டனை நமக்கு தேவையா? ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேலும் நடக்க வேண்டுமா? நடக்காமல் இருப்பதே நல்லது
என்று நான் கூற நினைக்கிறேன்.